எங்க ஊரு ஒரு கிராமம். நான் பள்ளி படிக்கும்போது லீவு நாட்கள்ல ஆடு மேய்க்க ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டுக்கு போவேன். அப்போது என் வயது பொண்ணுங்க முதல் வயதான கிழவி வர அங்கதான் ஆடு மேய்க்க வருவாங்க. சில சமயங்கள்ல ஆம்பளைங்களும் மேய்க்க வருவாங்க. இப்படியே ஜாலியா சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தேன். நான் +2 படிச்சு முடிச்ச சமயத்துல பெரிய பசங்களோட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சேன். அப்படி சுத்தி திரியும் போது பல சமயத்துல சில விஷயத்த பத்தி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல எனக்கு புரியலைனாலும் போக போக புரிய ஆரம்பிச்சுது. அதுல இருந்து அவங்க பேசுறத கேட்க வேணுங்கிற ஆசையிலேயே அவங்க கூடவே சுத்திட்டு இருந்தேன். அதனால வீட்ல அப்பா அம்மா நாங்க சொல்ற ஒரு வேலையையும் செய்யாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்களோட சுத்துறத நிறுத்திட்டு வீட்ல சொல்ற வேலைய செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அவங்க கூட சுத்தும் போது நல்லா இருந்தது. ஆனா இப்ப ரொம்ப வெறுப்பா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் என்னைய ஆடு மேய்க்க போக சொன்னதும் செம கடுப்பாயிடுச்சு. அந்த கடுப்போடையே ஆடுகளை பத்திக்கிட்டு காட்டுக்கு போனேன். நான் எப்போதும் காட்டுக்கு முன்னாடியே மேய விட்டுட்டு திரும்பி வந்துடுவேன். ஆனா இன்னைக்கு கடுப்புல வந்ததால காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் வந்து ஆடுகளை மேய விட்டேன். நான் மேய விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வேற ஒருத்தங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்க ஒரு புதர்கிட்ட ஒரு மரம் இருக்க அங்க போய் நிழலுக்காக உட்கார்ந்திருந்தேன். அப்போது அந்த புதருக்குள்ள இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. நான் பாம்பு எதுவும் வருதான்னு பார்க்க இன்னும் சத்தம் வர ஆரம்பிச்சுது. இப்படி ஏன் சத்தம் கேக்குதுன்னு பொறுமையா புதருக்கு பக்கத்துல போனேன். அத பார்க்கும்போது யாரோ ரெடி பண்ணிய கூடாரம் போல இருந்துச்சு. அந்த புதருக்குள்ள இருந்துதான் அந்த சத்தம் கேக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் மெதுவா பக்கத்துல போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்க அது யாருன்னு தெரியுதான்னு பார்த்தேன். ஆனா உள்ள இருக்கிறவங்க முகத்தை என்னால பார்க்க முடியல. அங்க வேலையை நடந்துகிட்டு இருக்க அத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க வெளியே வரும் சமயத்துல நான் அங்கிருந்து ஓடி வந்துடுவேன். இப்படியே டெய்லியும் அத பாக்குறதுக்காகவே அங்க போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவங்க வரத்துக்கு முன்னாடியே அங்க போயிட்டேன். அதனால அந்த மரத்துல ஏறி அவங்க வராங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். முதல்ல அந்த பொம்பளை அங்க வந்ததும் போனை எடுத்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தா. அப்படியே அவ அங்க உள்ள போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் அங்க வந்து அந்த வேலைய ஆரம்பிச்சான். நான் உடனே அந்த மரத்துல இருந்து இறங்கி புதர் பக்கத்துல போனேன். அந்த நேரம் பார்த்து நான் சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வு ஒண்ணு நடந்தது. அவ என்ன பார்த்துட்டா. அவளுக்கு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நானும் எதுவுமே செய்ய முடியாத காரணத்தால அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு ஆடுகளை கூட்டிட்டு வந்தேன். இப்படியே அவங்கள ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும் போலன்னு எண்ணினேன். அப்படி எண்ணினாலும் இப்படி ஓசியில பார்க்க கிடைக்கும் வாய்ப்ப விடவான்னு மனசு இல்ல. ஒரு நாள் எப்பவும் போல அவ வரும்போது என் பக்கம் நடந்து வந்தா. நான் வரும்போது எப்படி கரெக்டா இங்க வந்து இருக்கேன்னு கேட்டா. அவ சொன்னதை கேட்டு உணர்ச்சி பொங்கினாலும் அந்த பதட்டத்துல எதுவுமே முடியல. நான் தட்டு தடுமாறி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு வரும்போது தானே போக முடியும்னு சொன்னேன். அப்படியா, சரி அதையும் பாப்போன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போனா. அவ போனதும் நானும் வீட்டுக்கு வந்து அவ வந்து கேட்டதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பா நேத்து அதையும் பாப்போன்னு அவ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதனால அங்க போவோமா வேணாமான்னு யோசிச்சேன். அவ என்ன அழைச்சா. நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்த உடனே அங்கிருந்து போக பார்த்தேன்.